அண்மைச் செய்தி. கோவையில் பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரபலமான தென்காசியை பூர்வீகமாக கொண்டவரும் கோவையைச் சேர்ந்தவருமான பிரபல கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவையைச் சேர்ந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நேற்று முன்தினம் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே மத போதகர் ஜான் ஜெபராஜ் தென்காசியில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் தென்காசியில் முகாமிட்டு தேடி வருகின்றனர். அதே போல ஒரு தனிப்படை ஜான் ஜெபராஜை தேடி வந்த நிலையில் தற்பொழுது அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே மற்றொரு தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் பெங்களூர் விரைந்துள்ளனர். இந்த சூழலில் ஜான் ஜெபராஜ் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை கோவை மாநகர காவல்துறை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.